ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் கேட்டுக்கிட்டது மாதிரி நம்மளோட லெசன் வைஸ் டீச்சிங் நான் வந்து 1/4/2025 ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். டெய்லி வீடியோ போட முடியாட்டியும் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் நான். கண்டிப்பாக பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி ரெண்டு பேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எட்மண்ட் ஸ்பென்சரோட ப்ரோதாலமியன். நமக்கு யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும் பிஜிடிஆர்பியாக இருக்கும் சப்ஸ்கிரைபர், அதாவது ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ் ஃப்ரம் டிஆர்பி. ஸோ இந்த டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி, டெட்டு, டிஎன்பிசி, பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்மண்ட் ஸ்பென்சரோட ப்ரோதாலமியன் போயம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பென்சரோட பயோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பென்சரும் ப்ரோதாலமியன் எப்பிதாலமியன் ரெண்டும் ஒரு சீக்வன்சியல் ட்வின் சாங் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பென்சர் வந்து 1552 வந்து எலிசபெத் அண்ட் ஜான் ஸ்பென்சரோட பையனாக வந்து பிறக்கிறாரு. ஸோ அவரோட ஃபேமிலி வந்து ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலி கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பான்சர் இருக்காங்க, ரிச்சர்ட் மல்கேஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பான்சரோட அசிஸ்டன்ஸில் தான் அவர் வந்து படிக்கிறாரு மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூலில். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபர்மேஷன் சிம்பத்திஸ் நிறைய வந்து அவருக்கு அந்த மாதிரியான இது வந்து எழுதுகிறாரு. 500 தியேட்டர் ஃபார் வேர்ட்லிங்ஸ் அப்படிங்கிறத வந்து 1569 வந்து இது பண்ணுறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி கேத்தோலிக் ஒர்க் அந்த டைமில் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியாக அவர் எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பென்சர் வந்து அதுக்கப்புறமா பெம்ப்ரோக் ஹால் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கார். சைசர் அப்படின்னா ஒரு புவர் ஸ்காலர் அந்த மாதிரி இருக்கார். அவர் அங்கே க்ரீக்கு, லாட்டின், கிளாசிக் அண்ட் கண்டெம்ப்ரரி, ஃப்ரெஞ்சு, இந்தியன் ரைட்டிங் இது எல்லாமே படிக்கிறார். ஸோ இதில் வந்து 2-3 இன்ஃப்ளூயன்ஸும் ஆகுறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பென்சரோட நியோ பிளாட்டோனிசம், அவர் வந்து பிளாட்டோனிசம்லேயே நியோ பிளாட்டானிசம் பிளண்டட். அது எப்படி நியோ பிளாட்டானிசம் ஸ்பென்சரோடது எதெல்லாம் பிளண்ட் ஆகிருக்குன்னா ஸ்டான்ச் ப்ரொட்டஸ்டனிசம் அண்ட் ஸ்ட்ரென்தன் பை கேம்பிரிட்ஜ் பியூரிட்டன் என்விரான்மெண்ட். ஸோ ப்ரொட்டஸ்டனிசம் அண்ட் பியூரிட்டன் என்விரான்மெண்ட்டோடு இருக்க அவரோடதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு கேப்ரியல் ஹார்வே அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. அவர் வந்து யூனிவர்சிட்டியிலே ஒரு பெரிய டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட சேர்ந்து ரிவைவல் ஆஃப் த இங்கிலீஷ் வேர்ஸ், திரும்ப அந்த பொயட்டிக் தியரியை வந்து ரிவைவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர், ஹியூமனிஸ்ட் லேர்னிங், டெக்னிக்கல் ஸ்கில் இது எல்லாத்தையுமே கொண்டு வராரு. அதுக்கப்புறமா எலிசபெத் அவங்களோட எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் அஸ் எலிசபெத்தோட பொயட் லாரட்டாக அறிவிச்சுக்கிறாரு. 1580 வந்துட்டு லார்ட் கிரே ஆஃப் வில்டன் அவங்க வந்து அவருக்கு செக்ரட்டரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் லார்ட் டெப்டி ஆஃப் அயர்லாண்ட் இந்த மாதிரி நிறைய பொசிஷனுக்குள்ள வராரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோதாலமியனோட இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெட்டிங் சாங். எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து ரிட்டன் அஸ் அ வெட்டிங் சாங் ஃபார் த டாட்டர்ஸ் ஆஃப் டியூக். அவரோட தெரிஞ்சவங்க, அதாவது மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியனால் ஆளோட பொண்ணுங்க 2 பேருக்குமான ஒரு வெட்டிங் சாங் வந்து வருது. ஆக்சுவலாக ப்ரோதாலமியன் எப்பிதாலமியன் ரெண்டுமே வெட்டிங் சாங் தான். ஸோ வெட்டிங் செலிப்ரேட் பண்ணுறது தான் இதில் வருது. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது கெஸ்ட்டு, ஒரு நரேட்டர் அஸ் த வெட்டிங் டைரக்டர் ஆர் அ கெஸ்ட் ட்ரெடிஷ்னல் பொயட் ஹிம்செல்ஃப் அஸ் அ நரேட்டர் அப்படிங்கிறாங்க. அவங்களே வந்து நரேட்டர் மாதிரி போகிறாரு. இந்த போம் எழுதுனது வந்து ஒரு இட்டாலியன் கேன்சோன்ற ஃபார்மில் எழுதியிருக்காரு. ஸோ கம்ப்ளீட்னஸ், ஒரு வெட்டிங் டே அண்ட் நைட்டு ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து டான் டு நைட்டு வரைக்குமே அவர் வந்து இந்த போயத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ப்ரோதாலமியன் அப்படிங்கும்போது எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து 1596 அதை பப்ளிஷ் பண்ணி எழுதுகிறாரு. செலிப்ரேஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் எலிசபெத் அண்ட் கேத்தரின் சோமர்செட். யாரோட டாட்டர்னா ஏர்ல் ஆஃப் த சோமர்செட் அப்படிங்கிறவங்களோட டாட்டர். த போயம் வாஸ் இன்னோவேட்டிவ் அண்ட் அன்யூஷுவல் ஃபார் இட்ஸ் டைம். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு வெட்டிங்கை இவ்வளோ பெரிய லாங் போயமாக எழுதி செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவ் அண்ட் அன்யூஷுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பென்சர் தான் வந்து ப்ரோதாலமியன் அப்படிங்கிற வேர்டையும் எப்பிதாலமியன் அப்படிங்கிற வேர்டையும் காயின் பண்ணுறாரு. ப்ரோதாலமியன் அப்படின்னா
ஒரு வெட்டிங் செலிப்ரேட்ஸன் ஆஃப் பெட்ரோதல் ஆர் என்கேஜ்மெண்ட். எபிதாலமியம் அப்படிங்கிறது ஒரு வெட்டிங் சாங்கு. நமக்கு ரெண்டுமே ஸ்கிரிப்ட் இதில் இருக்குது, அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ பெட்ரோதல் ஆஃப் த போயம் மோர் தென் த மேட்டர்ஸ் ஆஃப் ஹார்ட். வெறும் ஹார்ட் மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ், அந்த டைமில் ஏன் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது, யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட பிரைடு க்ரூம்ஸ் 2 பேரோட பொலிட்டிக்கல் இது நேச்சர், அவங்களோட டேஸ்ட், இது எல்லாத்தையும் பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம், இதில் வந்து எல்லா ஸ்டான்ஸாவுக்குமே நான் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாமே கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட்டோடு வந்துடும். ஸோ இட் வாஸ் அ காம் டே வித் த லைட் ப்ரீஸ் இன் த ஏர். அதாவது இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புரிகிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு லைன்லேயுமே ரிவர் தேம்ஸ் அன்டில் ஐ ஃபினிஷ் மை போம் அப்படின்னு, தேம்ஸ் நதியில் அவர் நடந்து போகிறாரு. நான் நடந்து போய் இந்த போமை முடிக்கிற வரைக்குமே நீ அமைதியாக இருன்னு சொல்லி ரிவர் கிட்ட கேட்டுக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவோட லாஸ்ட் லைன் வந்து இதுதான், ரிவர் தேம்ஸ் கிட்ட அவர் கேட்டுக்கிறாரு. இதுதான். ஸோ இட் வாஸ் ஒரு லைட் ப்ரீஸ் ஏரில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஷைனிங் சன்னில் என்னோட பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ், அதாவது அவரோட ப்ராப்ளம்ஸு, பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் டேர்ன் டு பி எம்டி இல்யூஷன்ஸ். கஷ்டமாயிடுச்சு அந்த நடந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்காக ரிவர் தேம்ஸில் போகிறாரு. ஸோ அது ஓரத்தில் எல்லாம் மெடோஸ், அந்த ரிவர் பேங்க்லாம் ஃப்ளவரால் கவர் ஆகிருக்கு. ஸோ ஏதோ ஒரு அட்வான்ஸ் ஆஃப் தர் வெட்டிங் டே அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ க்ரோன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா மிடோ குரூப் ஆஃப் நிம்ப்ஸ், மைத்தாலஜிக்கல் டாட்டர்ஸ் ஆஃப் ரிவரோட டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 மகள்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ஹேர் வாஸ் க்ரீன் அண்ட் ஹேங்கிங் டவுன் லூஸ்லி, இந்த மாதிரிலாம் எழுதுறாரு, டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறாரு. அவங்களெல்லாம் அவர் பார்க்குறாரு. அடுத்து ரெண்டாவதா ஐ saw 2 பியூட்டிஃபுல் ஸ்வான்ஸ் ஸ்விம்மிங் டவுன் த ரிவர் லீல தேம்ஸ் பெட்டில் பார்க்குறேன்னு சொல்கிறாரு, தேம்ஸ் ரிவர் பேங்க்கில். அடுத்து ரிவர் லீல என்ன பார்க்குறாருன்னா 2 பியூட்டிஃபுல் ஸ்வான் வந்து போயிட்டுருக்கு. அது மாதிரி ஒரு பேர்ட்ஸை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ பிண்டஸ் மவுண்டைன் ரேஞ்சில் அவங்க கூட இந்த மாதிரி இவ்வளோ ஒயிட்டான ஸ்வான்ஸ் இருக்காது. நாட் ஈவன் த காட் ஜிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஹிம்செல்ஃப் டு ஹிஸ் செட்யூஸ் த பிரின்சஸ் லேடா. ஜிஎஸ் கூட அவரோட லவ்வர் லீடாவை வந்து செட்யூஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ அழகாக வந்திருக்க மாட்டார். லேடா வாஸ் பேலஸ் ஜிஎஸ். ஸோ இவங்க 2 பேர் பக்கத்துலேயுமே அது வர முடியாது, அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. காம் ரிவர் அப்பான் விச் தே சீம் டு பி மேக் தம் டர்ட்டி. அந்த ரிவர் வந்து ஒருவேளை அந்த ஸ்வான் வந்து அந்த அன்னப்பறவையை வந்து அழுக்காக்கிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. அந்த அளவுக்கு பியூட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் அடுத்து த மிடோ பை த ரிவர் ஐஸ் குரூப் ஆஃப் நிம்ப், ஏற்கனவே சொன்னதான் மைத்தாலஜிக்கல் டாட்டர்ஸ் ஆஃப் அ ரிவர் க்ரீன் ஹேங்கிங் லூஸ்லி அப்படிங்கிறாரு. ஸோ ஹேர் வாஸ் க்ரீன், இதே தான் லுக் லைக் பேர்ட்ஸ், லுக் லைக் பிரைட்ஸ், ஈச் ஆஃப் தெம் கேரிங் அ விக்கர் பேஸ்கெட். ட்விக்ஸு ஃப்ளவர்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி ஃப்ளவர்ஸ், ப்ளூ வைலட், டைசீஸ், இந்த மாதிரி ஒரே மாதிரி ப்ரிம் ரோசஸ், வெர்னைல் ரோசஸ், நேம்லாம் நோட் பண்ணிக்கிங்க. எந்த ஃப்ளாரோட நேம் வரல அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ பி குவைட் ரிவர் தேம்ஸ் அன்டில், இதான் லாஸ்ட் லைன். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்து நிம்ப் who had his point collected enough flowers ran to see those silver swans and floated down the river. அதுக்கப்புறம் நிறைய அந்த ஃப்ளார்ஸை கலெக்ட் பண்ணது வந்து அந்த ஸ்வான்ஸை பார்த்தோன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறாங்க. ஸ்டண்ட் அமேஸ்டு ஃபில்லிங் த ரைஸ், அப்படியே அமைதியாக பார்க்குறாங்க. ஒரு வேளை காட் வீனஸ் தான் இறங்கி வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அந்த ஸ்வான்ஸோட இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஸோ ஃப்ரெஷ் ஆஸ் தர் வெட்டிங் டே. அப்போ இது இன்றைக்கி வெட்டிங் டே அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அதே தான், சேரியட் த்ரூ த ஸ்கை, மேலே பறந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த நம்மளோட கடவுளோட சேரியட்ஸ் மாதிரி, சேரியட்லேருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்லி அந்த ஸ்வான்ஸோட முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக என்ன சொல்கிறாருன்னா பியூரிட்டியை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பியூரிட்டி அண்ட் டிவைனிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறார். ஸோ அந்த எர்த்து ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்ட் வித் ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், ஃப்ரெஷ் ஏர் இன் த வெட்டிங் டே. ஸோ இன்றைக்கி வந்து வெட்டிங் டேயில் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அடுத்து பார்ப்போம் அப்படின்னா, நிம்ஸ் டுக் அவுட் ஆஃப் தர் பேஸ்கெட்ஸ் ஆல் த ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஃப்ளார்ஸ், தே வுட் பிக் தெம் டவுன் டு ஸ்வான்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ரிவர் பீனஸ் இன் கிரீஸ் விச் ஃப்ளோ த்ரூ டெம்பிள் வேலி இன் தேசாலி.
ஸோ தீசாலி அப்படின்ற இடத்துல 3வது இது பிண்டஸ் மவுண்டைன் சொல்லியிருக்காரு. நீங்கள் லாஸ்ட்டாக நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. பிண்டஸ் மவுண்டைனாக இருக்கட்டும், ரிவர் பீனஸ், ரிவர் லீ, ரிவர் தேம்ஸ், இது எல்லாமே சொல்லியிருப்பார். ஸோ 2 நைம்ப் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளார் க்ரோன்ஸ், ஓவ்னா என்னென்னா வீவ் பண்ணுது, ஒரு பூவாலே ஆன ஒரு கிரீடத்தை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக தான் பூ கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ யூ ஸ்வான்ஸ் ஹூ ஆர் வேர்ல்ட் பியூட்டிஃபுல் டெக்கரேஷன் அண்ட் க்ளோரி ஆஃப் த ஸ்கை, இதெல்லாம் வீனஸ் அண்ட் குயின் ஆஃப் த லவ் அண்ட் ஹேர் சன் கியூபிட். ஸோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணி அந்த இதுக்கு கியூபிட்னா நமக்கு தெரியும் லவ் காடு, அதுக்கு வந்து வீனஸ் த குயின் ஆஃப் லவ் அண்ட் ஹெர் சன் கூப்பிட், இதை பார்த்துக்கோங்க. ஸோ வீனஸ்ங்கிறது யாருன்னா லவ் கடவுள், அதாவது காதலுக்கான கடவுள், அவரோட சன் தான் கியூபிட். ஸோ இதெல்லாம் வந்து கான்ஃப்ளிக்டில் எந்த கான்ஃப்ளிக்ட்டும் மேரேஜஸில் வராமல் பார்த்துக்கிறது வந்து இவங்க 2 பேரோட வேலை. முக்கியமாக அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் தேம்ஸ் ரிவர் வந்து அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. After all, they came to London, which was burned or razed, and though I am named after different place and come from world. அப்போ அதுக்கு அடுத்து என்னென்னா நம்ம டவுனுக்குள்ளே வரும்போது பார்த்தா தேம்ஸ், அந்த டவுனுக்குள்ளே வர பேங்க்ஸ் ஆஃப் த தேம் வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹவுசிங் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த டவுனில் என்னென்னலாம் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரிக் டவர்ஸ் பற்றி நிறைய கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என் நிம்பு சாங் முடிஞ்சிருச்சு, எவ்ரி ஒன் ரிப்பீட்டட் ஹியர் வெட்டிங் டேயில் வந்து ஒவ்வொரு டைமும் ரிப்பீட் பண்ணுறாங்க. ரிவர் லீ, அது வந்து அந்த ஸ்வான்ஸ் வந்து எங்கே போகுது அப்படின்னா ரிவர் லீ, இட்ஸ் வாட்டர்ஸ் மர்மர்ட் அதே பாஸ்ட் ஆல்மோஸ்ட் த்ரூ த ரிவர். ஸோ நமக்கு திரும்ப அது வந்து என்னது, அந்த ரிவர் பிகன் டு ஃப்ளாக் அரவுண்ட் 2 ஸ்வான்ஸ், அந்த 2 ஸ்வான்ஸ் கூடவே போகுது. தே அரேஞ்சட் தெம்செல்வ்ஸ் அரவுண்ட் ஸ்வான்ஸ் அண்ட் வெயிட்டட் ஆன் தெம். ஸோ அந்த ஸ்வான்ஸுக்காகவே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி திரும்ப அந்த ஸ்வான்ஸை வந்து கவனிக்கிறாங்க. ஆனால் அந்த ரிவர் தேம்ஸ் எங்கே வந்துருச்சு அப்படின்னா அந்த நேச்சரான ஒரு மைண்ட்லேருந்து, நேச்சரான ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு டவுன் என்விரான்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ என்னென்னா அரிஸ்டோக்ராட் ஹிட் ஹானர் டு இங்கிலாந்து, ஒரு இங்கிலாந்துக்கே மிகவும் பெருமை தரக்கூடிய ஒரு அரிஸ்டோக்ராட். எல்லாரும் அவரை தவிர எல்லாரும் அவரை பார்த்து அட்மையர் ஆகிறவங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்பானிஷ், கிளிஃபு, எய்தர்ஸ், ஜிப்ரால்டர், ஷேக் வியர் வித் மேன். ஸோ அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கொடுக்குறாரு. குயின் எலிசபெத் நேம் வில் பி செலிப்ரேட்டட் த்ரூ அவுட் த வேர்ல்ட் அக்கம்பைன்ட் பை யுவர் கால்ஸ் டு ஆர்ம். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா குயின் எலிசபெத்தோட பேர் எந்த அளவுக்கு நிலச்சி நிற்குமோ அந்தளவுக்கு உங்கள் பேரும் நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆன் த டே ஆஃப் வெட்டிங், இந்த டே ஆஃப் வெட்டிங் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து மறக்காது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா டால் பேட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் த ஹவுஸ், சம் அரிஸ்டோக்ராட் whom I described above came out like evening star Hesperus who bears his blonde hair in the ocean all the day. ஸோ நான் இப்போ எல்லாம் சொன்ன அவங்க வந்து வெளியில் வராங்க. இப்போ அடுத்து அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜிஎஸ் சன் கேஸ்டர் அண்ட் போலாக். ஸோ ஜிஎஸ்னால் வந்து லவ் காட் தான் சொல்லுவாங்க, அதுலேருந்து வெளியில் வராரு அப்படின்னு சொல்லி ஈவினிங் ஸ்டார் மாதிரி ஜிஎஸோட சன்ஸோட பேர் கேஸ்டர் அண்ட் பொல்லாக் மாதிரி அந்த 2 க்ரூம்ஸ் ஃபார் பிரைட் எலிசபெத் அண்ட் கேத்தரின் சோமர்செட் 2 பேரும் வெளியில் வராங்க. ஒரு பார்ட் ஆஃப் கன்ஸ்டலேஷன் ஜெமினிங்கிற மாதிரி வெளில வராங்க. ஸோ அந்த ஷெட்யூல்டு டைமில் தே வில் கெட் மேரிட், கரெக்டான டைமில் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஃபுல்லாத்தையுமே ஒரு தடவை வாசித்து பார்த்துடலாம். ஸோ நம்மளோடது வந்து இந்த இதை வந்து நல்லா பார்த்துக்கணும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை. காம் வாஸ் த டே, ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொடுக்குறேன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எதுவுமே புரியாமல் போயிடும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஐடியா இருக்கும். ஸோ அந்த டே காமாக இருந்தது. ஸ்வீட் ப்ரீத்திங் ஜெஃப்ரைஸ் அண்ட் சாஃப்ட்லி ப்ளே ஜென்டில் ஸ்ப்ரிட் தட் லைட் டிலே. இதில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபேர் ப்ளே டிலே. ஸோ ஏபி அப்படின்னு வந்திருக்கு. ஏபிபிஏ இங்கேயும் பாருங்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொடுத்துருக்க லைன் வந்து வேறு பெயின் பிரெயின் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். இதில் அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைன் நம்ம படித்த அந்த சம்மரிக்கும் இதுலேயும் மேக்ஸிமம் ஒர்க் ஆகுதா, கரெக்டாக புரியுதா. ஸோ பேராமர்ஸ் அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் டெய்ஸி
இதெல்லாம் உங்களுக்கு நேம் லாக், இதெல்லாம் வந்து என்டைல்டு, க்யூரியஸ்லி, இதுக்கெலாம் நமக்கு மீனிங் தெரியும். ஃப்ளாஸ்கெட் அப்படின்னா பேஸ்கெட்டு தான். அது மாதிரி மீனிங் தெரியாத விஷயத்துக்கு வந்து நீங்கள் டெக் அப்படின்னா பாய்ஸஸ், டு டெக் தர் பிரைட் க்ரூம் அப்படின்னா உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரைடல் டே விச் வாஸ் நாட் லாங், ஸோ ரொம்ப பெரிய பிரைடல் டே இல்லை. இந்த மாதிரி நமக்கு இப்போ நம்ம அந்த வயலட் பேலட் ப்ளூ இதெல்லாம் வந்து கலர், அந்த ஃப்ளாரோட எக்ஸ்ப்ளனேஷன் டிஸ்கிரிப்ஷனுக்காக. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டதுனால இந்த போயம் வந்து உங்களுக்கு இந்த போம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக ஈஸியாகவே தெரியும். இதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷனை படிச்சுட்டு போமை படித்து பாருங்கள், ஆனால் போமை படிக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ இந்த இதில் வந்து ரொம்ப புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா எப்சி தேர்பை அன்டைட் பிரைட் சைடு, அதுக்கப்புறம் பேஸ்கெட் ஃப்ளாஸ்கெட். அடுத்து எஃப் தேர் இன் அ மெடோ பை த ரிவர் சைட் அ ஃப்ளாக் ஆஃப் nymph I chanted to spy all lovely daughters of flood thereby with goodly greenish lock. ஸோ க்ரீனிஷ் லாக் நம்ம சொன்னோம், ஹேர் வந்து க்ரீன் கலரில் இருந்ததுன்னு. ஈச் ஹேட் பீன் அ பிரைட், ஒவ்வொன்றும் பிரைட் ஆக முடியும், அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் விக்கர் பேஸ்கெட் மேட் ஆஃப் ஃபைன் ட்விக்ஸ் என்டைல்ட் க்யூரியஸ்லி. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்டோன்ஸ் நிம்ஸ் விச் நவ் had flowers with their fill. Rain all in has to see the silver brood as they came floating on the crystal flood, whom when they saw they stood amazed till the wondering eyes to fill. Them seemed they never saw a sight so fair, or fowls too so lovely that they sure did deem them heavenly born ought to be that same pair, which through the sky draw Venus' silver team, for sure they did not seem to be begot of any earthly seed, but rather angels or of angels' breed. Yet where they breed of so must heed the sea, in sweetest season when each flower and weed the earth did fresh array. ஸோ இதில் இன்னும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இதிலே நமக்கு நிறைய விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஹெவன்லி, இது வந்து சொர்க்கத்தில் பிறந்திருக்குமா இந்த பேர் ரெண்டும் அப்படின்னா இங்கே எதுவும் பிறந்திருக்காது. ஒன்று ஏஞ்சலாக இருக்கணும், இல்லை ஏஞ்சல் ப்ரீடு, ஏஞ்சலோட வகையில் வந்திருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருப்பார். அழகான விஷயங்கள் தான் இதில் வந்து நம்ம பயப்படுறதுக்கு நிறைய இருக்குதுன்னு பயப்படுறதுக்கு இல்லை, புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸி தான். With that I saw two swans of godly hue, then forth they were all of basket drew great store of flowers, the honor of the field, that to the sense did fragrant odors yield, all which upon the gaudy birds they threw, and all the waves did strew, that லைக் ஓல்டு பீனஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவர் லீ, அடுத்து ஓல்டு பீனஸ்னு ஒரு ரிவர் சொல்கிறாரு, டெம்பிள் ஷோரில் இருக்குது. அது எங்கே இருக்குது ரிவர் பீனஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தெசாலி அப்படிங்கிறாரு. ஸோ பிரைட் சாம்பர் ஃப்ளோர், டூ ஆஃப் தீஸ் நைம்ஸ் மீன்வைல் டூ கார்லண்ட்ஸ் பவுண்ட், ரெண்டு பேருக்கும் சேர்த்து ரெண்டு கார்லண்ட் ஒரு தோட்டமாக ரெடி பண்ணுறாங்க. அதாவது அந்த பூ கொத்து க்ரோன் வந்து ஃப்ளார்லேயே ரெடி பண்ணுறாங்க. அகெயின்ஸ்ட் த பிரைடல் டே விச் வாஸ் நாட் லாங், ரொம்ப பெரிய பிரைடல் டேலாம் கிடையாது, அதனால் அமைதியாக இருங்க. ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி, நான் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா gentle birds and the world's fair ornament and heaven's glory, whom this happy hour doth lend unto your lovers blissful bower. Joy may you have and gentle hearts content of your love's compliment. உங்களோட லவ்வோட காம்ப்ளிமெண்ட்டாக இதெல்லாம் இருக்கும். ஜாயாக இருக்கலாம், blissful bower-ஆக இருக்கலாம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. And let fair Venus, that is the queen of love, with her heart-quelling sun upon you smile, whose smile they say hath virtue to remove all love's dislike and friendship faulty guide. Gill, forever to assoil, let endless peace your steadfast hearts accord, and blessed plenty veil upon board, and let your bed with pleasure's chaste bond. That ஸோ போம் வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். லெட் யுவர் பெட் வித் சேஸ் அ பாண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஸோ எண்டட் ஷீ ஆல் த ரெஸ்ட் அரவுண்ட், நீங்கள் வந்து போமில் இருக்கிற நமக்கு சம்மரியில் புரியாத விஷயங்கள்
ஃபார் சிந்தியா மூன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியூபிட் வந்து ஜிஎஸ்ஸு, கியூபிட், சிந்தியா இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ரீக் மைத்தாலஜிலேருந்து வந்திருக்கு. லவ் காட், லவ் அண்ட் மேரேஜ் நல்லா இருக்கணும்னா இவங்க தான் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுலேருந்து தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் புது வேர்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பேரமோர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு புரியாத வார்த்தைகளோட மீனிங்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லாமல் விட்டுருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், ஏன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு நான் சொல்லியிருக்க ஒரு வே இருக்குது, அதே மாதிரி நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா போம் வந்து நமக்கு வந்து ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி தான் அக்செப்டபிள்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான இது கிடைக்கும். பட் ஆனால் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் அவர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஹார்ட் வேர்ட்ஸு, புதுசான வார்த்தைகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரியில் வராத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் டோஸ் பட் ஜாய்ஸ் டு டெல். ஸோ தேம்ஸோட தேம்ஸே ரொம்ப பெரிய ஒரு, அதாவது ரொம்ப நாள் பழமையான ஒரு நதி. அந்த நதியில் வந்து அதுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குது. அந்த ஃபேமோடு சேர்த்து இந்த ஹிஸ்ட்ரியிலே மறக்க முடியாத ஒரு வெட்டிங் இதுவும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது. ஆஃப் தட் கிரேட் லார்ட் விச் தேரின் வாண்ட் டு டுவெல், மிகப்பெரிய காட் அவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து வசிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு இடம் இது. ஸோ இந்த பிரைடல் டே வந்து ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் மை சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸு. த்ரூ ஆல் த வேர்ல்டு ஃபில்டு வித் வைல்டு ஆம்ஸ், இதுதான் லாஸ்ட்டு நமக்கு. லைக் ரேடியண்ட் ஹெஸ்பர், ரொம்ப ரேடியண்ட்டான ஹெஸ்பர் மாதிரி கோல்டன் ஏரோட வெளியில் வராங்க. 2 ஜென்டில் நைட்ஸ் ஆஃப் லவ்லி ஃபேஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களையும் மேரேஜ் பண்ணிக்க போகிற கேத்தரின், அவங்க எலிசபெத் சோமர்செட் அண்ட் கேத்தரின் சோமர்செட்டோட க்ரூம்ஸ் வந்து 2 பேரும் ஈவினிங் ஸ்டார் மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ரிசீவ்டு தோஸ் 2 ஃபேர் பேர்ட்ஸ் தர் லவ் டிலைட் விச் அண்ட் அப்பாயிண்டட் டைட். ஸோ ஒவ்வொன்றுமே ஒரு பிரைடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ரிவர் சைட், ஹெவன்ஸ் பிரைட், சீம்ட் இன் சைட், ஜோப், ட்வின்ஸ் ஆஃப் ஜோ. அப்போ அந்த 2 ஸ்வானும் அந்த 2 எலிசபெத் அண்ட் கேத்தரின் மாதிரி அப்படியே அந்த ஸ்வான்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது எதுனா அந்த பிரைடு, ஈவினிங் ஸ்டாருங்கிறது பிரைட் க்ரூம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இந்த போமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய கான்செப்டோ காம்ப்ளெக்சிட்டியோ இல்லை வந்து கேரக்டர்ஸோ ரிலேஷன்ஷிப்ஸோ இதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, மிகப்பெரிய ஃபிலாசபியோ எதுவும் கிடையாது. ஸோ 2 அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், அதாவது பெரிய மதிக்கக்கூடிய ஒரு பர்சனோட அவரோட பொண்ணுங்களுக்கு பீட்ரோத்தல் என்கேஜ்மெண்ட், அதை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு நியூ இன்னோவேஷனை உள்ளே கொண்டு வந்து எழுதுகிறாரு. அந்த இன்னோவேஷன் வந்து ஸ்வான்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஸ்வான்ஸ் வந்து என்னவாகுது, பொண்ணுங்களாகுது. அந்த ஸ்வான்ஸோட அழகு, பியூரிட்டி, டிவைனிட்டி இதெல்லாம் அந்த பொண்ணுங்களுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பிரைட் க்ரூமை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஈவினிங் ஸ்டார் மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாரு. எலிசபெத் புகழ் இருக்கிற வரைக்கும் அவங்களோட அந்த ஏர்ல் ஆஃப் சோமர்செட்டோட புகழும் மறையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான போயம், லாங் போயம். ஆனால் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட மெட்டீரியலில் இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் நிறையவே இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா போமுக்கும் நமக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்குது. எல்லா ப்ரோஸுக்கும் நாவலுக்கும் எல்லாத்துக்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டோடு இருக்குது. ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான டைமில் அப்டேட் ஆகும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ and share it to your friends, those who are really studied for exams. Thank you friends.